ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியாயோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே ராசிநாதன் புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு துலாத்தில் சென்று அமர இருக்கிறார். 3ஆம் தேதி அளவில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அளவில் முதல் வாரத்திலேயே 9ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் கேதுவிடமிருந்து விடை பெற்று கன்னியிலே நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார். இது போன்ற கடினமான சூழலில் சுக்கிர பகவான் அமர இருந்தாலும் ராசிநாதன் புதனும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பெற்று முறையான நீச்ச பங்கத்தையும் அடைகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சியாகி துலாத்தில் சென்று அமர இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 19ஆம் தேதி அளவில் குருநாதர் குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து இடப்பெயர்ச்சியாகி கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில ஒரு 27ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் சென்று ஆட்சி அடைய இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி வாரத்துல 24ஆம் தேதி அளவில் மறுபடியும் புதன் பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகள்ல 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குருநாதர் 19ஆம் தேதி அளவில் அதிசாரமாக 11ஆம் இடத்தில் அதாவது கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். அங்கிருந்தபடியே 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்கிறார். இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லை. 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்கிற போது எந்தெந்த கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும், எந்த கிரகங்கள் எங்கே அமர்ந்து உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தாலும் குருநாதர் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் லாபங்களையும் ஆதாயங்களையும் வெற்றிகளையும் தர காத்திருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத, அதாவது கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. இதில் ஒரு பெரிய நற்பலனாக 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறது. அதே நேரத்துல 5ஆம் அதிபதி சனி பகவான் குருவின் வீட்டுல ஒரே நேரத்தில் மாபெரும் 2 சுபர்களின் பார்வையை வாங்குகிறார். குருவின் பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் ஒரே நேரத்தில் சனி பகவானுக்கு கிடைக்கிறது. என்னதான் கண்டகச்சனியாக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இப்போது அவருக்கு அதீதமான மங்களத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது, சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவரை வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய போகிறார். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நற்பலன்கள் பலவும் காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது இதுவரைக்கும் தள்ளி போன விடயங்கள் எல்லாமே, நீங்கள் ஒரு முயற்சி செய்து தடைப்பட்ட விடயங்கள் எல்லாமே இப்போது நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அற்புதமான மாதம். 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் அதீத சுபத்துவத்தில் இருக்கிற போது நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதே நேரத்துல உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்லை, புத்திர செல்வத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தை செல்வத்திற்காக மருத்துவத்தின் மூலம் உதவியை நாடுபவர்களுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைத்து, நல்ல மருத்துவம் கிடைத்து நிச்சயமான ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நிகழும். அதாவது 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் அதீத சுபத்துவத்தை அடைகிற போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிக்க முடியும், வெளிமாநிலத்தில் சென்று படிக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அது மட்டுமில்லை, குழந்தைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். 5ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகிறது. பூர்வ புண்ணியம் செயல்பட போகிறது. குழந்தைகளால மன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகளில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் எல்லாம் அப்படியே விலகி குழந்தைகளால மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய புத்தியுமே நல்ல கூர்மையாக, நல்ல தெளிவாக, சமநிலையாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளாக இருக்கும்.
3ஆம் இடமும் 11ஆம் இடமும் குருவின் இருப்பாலும் குருவின் பார்வையாலும் சுபத்துவமாக வளர்ந்திருக்கிற போது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகி சகோதர ஒற்றுமை மேம்படும். உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி இது போன்ற சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகி அந்யோன்யம் பரஸ்பரம் புரிதல் ஏற்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம், நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நேர்மறையான தைரியம் பிறப்பதற்கான அற்புதமான காலம். பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல காதல் மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் தெரிவித்து அது நல்லபடியாக கல்யாணம் நோக்கி நகர்வதற்கான பொற்காலமாக இருக்கிறது. இசை, கவிதை, பாட்டு, எழுத்து இது போன்ற நுண்கலைகள்ல ஆர்வம் பிறப்பதற்கான அற்புதமான காலம். சிறுதூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். தொலை தொடர்பால நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முக்கியமாக முயற்சி பாவகம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 11ஆம் இடம் குருவின் இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறது. 3ஆம் இடம் குருவின் பார்வையால வளர்த்திருக்கிறது. உண்மையில சொல்கிறேன், முயற்சிகள் பலிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பலவீனமாக இருந்தாலும் இப்போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். குருநாதரை அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய களத்திரஸ்தானம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய காதலன் காதலி, உங்களுடைய கணவன் மனைவி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அற்புதமாக மலர்ந்திருக்கிறது. நல்ல வரன் கிடைக்கும். நல்ல காதலன் காதலி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி இந்த அறிமுகங்கள் எல்லாமே கல்யாணமாக, காதலாக, நல்ல அமைப்பாக மாறி வாழ்நாள் முழுவதும் ஒரு புனிதமான உறவாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்திலேயே நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கிறது. அதையும் சொல்லிவிடுகிறேன். என்ன இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார அமைப்பு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. திருமண வாய்ப்புக்காக இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மாற்று மொழி, மாற்று இனம், அதாவது வேற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்களால நல்ல அறிமுகங்கள் ஏற்பட்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். நட்பு நல்லபடியாக மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் பங்குதாரர்கள், அதாவது தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், சிநேகிதர்கள் இவர்களுக்கு இடையில இந்த அமைப்புக்கு இடையில எல்லாம் நல்லபடியான கருத்து ஒற்றுமை நிகழ்ந்து மன மகிழ்ச்சி அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் செயல்பட போகிறது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், தொழிலில் இருந்த முடக்க நிலைகள், மந்த நிலைகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடிகள், மந்த நிலைகள், தேக்க நிலைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகிறது. அதே நேரத்துல கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். புதன் நல்லபடியாக வலுத்திருக்கிறார். குருநாதர் நல்லபடியாக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார். நல்லபடியாக குழந்தைகள் கல்வி கற்க முடியும். பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ், வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதனுடைய துறையிலே இருப்பவர்கள் ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதாவது சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், எழுத்து பணி, மீடியா துறை, இணையதளம், பேஸ்புக், யூடியூப் இது போன்ற அமைப்புகள்ல புதனுடைய துறையில வியாபாரம் செய்பவர்கள், புதனுடைய துறையில இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக, முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது. தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். நல்லபடியான வருமானம் இருக்கிறது. லாபஸ்தானம் மலர்ந்திருக்கிறது. முயற்சி ஸ்தானம் மலர்ந்திருக்கிறது. பூர்வ புண்ணியம் செயல்பட போகிறது. ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை பெறுகிறார் சனி பகவான். நிச்சயமாக சொல்கிறேன், அக்டோபர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சரியாக இதை பயன்படுத்திக் கொண்டு கன்னியா ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்துல எல்லா நற்பலன்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.